மீனாட்சி அம்மன் கோவில், மதுரை. இந்து புராணத்தின்படி, பாண்டிய மன்னனின் மகளும் பார்வதி தேவியின் வெளிப்பாடான மீனாட்சியை திருமணம் செய்ய சிவன் சுந்தரேஸ்வரராக மதுரைக்கு வந்தார். இவர்களது தெய்வீக ஒற்றுமைக்காக இந்த கோவில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோவில், திருச்சி. ஊச்சொரிதல் என்று அழைக்கப்படும் நிகழ்வு மிகவும் பிரபலமானது. மாசியில் நடைபெறும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் மாரியம்மன் வைணவியாய் இருந்தார். அவளின் உக்கிரம் அதிகமிருந்ததால் தாங்க முடியாத அன்றைய ஜீயர் அவளை அப்புறப்படுத்தினார். எடுத்துச் சென்றவர்கள் முதலில் ஓரிடத்தில் வைத்து இளைப்பாறினர். அந்த இடம்தான் இப்போது இனாம் சமயபுரம் என்று அழைக்கப்படுகிறது. காமாட்சி அம்மன் கோவில், காஞ்சிபுரத்தில் உள்ள சக்தியின் உச்சதேவியான பார்வதியின் வடிவமான காமாட்சிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இக்கோவில் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகும். நவீன அம்மன் கோவில், ஆனைமலை, பொள்ளாச்சி. ஆதி பராசக்தியின் அவதாரமாக கருதப்படுகிறார். வஞ்சிக்கப்பட்டவர்களும் ஏமாற்றங்களுக்கு ஆளானவர்களும் மனவேதனையோடு வந்து அம்மனிடம் முறையிட்டு கண்ணீர் மல்க மிளகாய் அரைத்து பூசினால் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்குவதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குகிறாள். பொள்ளாச்சி ஆனைமலையில் குடியிருக்கும் மாசணியம்மன். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புன்னை நல்லூரில் இக்கோவில் உள்ளது. இங்கு சுயம்பு மூர்த்தியாக தேவி வழிபடப்படுவதோடு துர்க்கை, மாரியம்மன், முத்துமாரி போன்ற பெயர்களாலும் போற்றப்படுகிறாள். பொதுவாக அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் சிறப்பு வாய்ந்தவை. ஆனால் தமிழ் மாதமான ஆடியின் வெள்ளிக்கிழமைகள் குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தவை.